ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் நமக்குள் இருக்கிற ஒரு ஆத்மா விலையேற பெற்றது. அதை நஷ்டப்படுத்துவோம் என்று சொன்னால் நமக்கு லாபம் என்ன? எவ்வளவு ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமானால் அதை காட்டிலும் மேலான இழப்பு வேற ஒன்றும் இருக்க முடியாது. வேதம் தெளிவாக அதைத்தான் சொல்லுகிறது. ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும், ஆத்மாவை மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராகிய ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆத்மாவுக்கு அழிவு என்பதே கிடையாது. நம்முடைய சரீரம் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு போய்விடும், ஆனால் ஆவி ஆத்மா தேவனுடையதா இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற மனிதனுடைய ஆத்மா அவருடைய சமூகத்துக்கு போய் அங்க இளைப்பாரும், அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அப்படி இல்லாத பட்சத்திலே பாதாளத்திலும் பின்பு நரகத்திலும் போய் வேதனைப்படக்கூடிய காட்சிகள், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துவதற்கே தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆத்மாவை குறித்த பாரம் கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் இன்னைக்கு மனதிலே அமைதி இல்லை, மனவேதனை, மனமடிவு, டிப்ரெஷன், என்ன நிறைய காரியங்களை சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஆத்மாக்குரிய சம்பந்தப்பட்டது. இது மருத்துவத்தால் சுகமாக்க முடியாது. ஆனால் சரீர பிரகாரமான காரியங்களை மருத்துவத்தால் சுகமாக்க முடியும். அதனால இன்னைக்கு மனிதன் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறான். மனசே சரியில்லைன்னு சொல்றீங்களா? இன்னும் ஒண்ணுமே புரியல, எனக்கு கஷ்டமா இருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குது, நிம்மதியே இல்லைன்னு சொல்றீங்கன்னா பிரச்சனை உங்க சரீரத்துல கிடையாது, உங்களுடைய ஆத்மாவில பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. காரணம், அதை நீங்க கேர் எடுக்கல, அதற்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கல. அது ஆண்டோட பிரசன்னத்தை வாஞ்சிக்க கூடியது. ஆண்டோட பிரசன்னத்துக்குள்ள போயிட்டு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க ஆத்மா கலிகூறும், ஆத்மா நல்லா ஃப்ரெஷ்ஷா மாறிடும், சரீரத்துல நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களால உணர முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்மா நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நித்திய காலம் வேதனையில அனுபவிக்கணும். பூமியில மிஞ்சி போன ஒரு 70 வயசு அல்லது ஒரு 100 வயசு வரை வாழ்றோம்னா கஷ்டம் இருந்தாலும் அதற்கு பின்பு நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையாளர் வச்சிருக்கிறாரு. யாரும் அதை இழந்து போய்விடக்கூடாது. இந்த எல்லா பகுதிகளிலும் யுத்த மேகங்கள் இருந்து மத்திய கிழக்கு பகுதியில், இன்னும் அரேபியன்ஸ் கண்ட்ரி பகுதி எல்லாம் யுத்தம் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். துபாய் பட்டணத்திலும் நிறைய இடத்துல முக்கியமான பகுதிகளில் தேவகனை தாக்குதல நிறைய நஷ்டம். அதுல ஒரு பெரிய தொழிலதிபருக்கு அவர் பண்ண இன்வெஸ்டர் எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று சொல்லி அவர் கொடுத்த காரியத்தை நான் பத்திரிகையில் மற்ற எல்லாத்தையும் நான் பார்க்கிறோம். அநேக தொழிலதிபர்கள், அநேக தொழில் செய்வர்களுக்கு ஏராளமான நஷ்டம். இவ்வளவு போயிடுச்சுதான், என்ன பண்றது, நஷ்டப்பட்டு போயிட்டோமேன்னு சொல்லுகிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்க்கும் பொழுது பொருட்கள் போனதை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறார். அதை காட்டிலும் நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. அது நஷ்டப்பட்டு போகும் என்று சொன்னால் அந்த நிலைமையை யோசித்து பாருங்க. கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தின் பெரும்பான்மையான பகுதியெல்லாம் தனது ஆள்கைக்குள் கொண்டு வந்தான். தன்னுடைய சரீரம் வியாதிப்பட்டவுடன் அந்த வியாதியை நீக்க வழி இல்லாமல் அவன் மரணத்தை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அவனை தூக்கிச் செல்லும் பொழுது 2 கைகள் அந்த பெட்டியில வெளியே தொங்கவிட்டு போங்கள், நான் எதுவுமே எடுத்துக்கொண்டு என்னால் போக முடியவில்லை, போகவும் முடியாது, இதெல்லாம் மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்று சொல்லி கடந்து போனான். யோசித்து பாருங்கள். இரவும் பகலுமாய் உழைக்கிறோம், சரீரத்துக்காகத்தான். இரவும் பகலுமாய் பிரயாசப்படுகிறோம், குடும்பத்திற்காக இருக்கலாம். உங்கள் ஆத்மாவுக்காக கொஞ்ச நேரமாவது ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. அந்த ஆத்மாவோடு பேசுங்க. தாவீது சொல்லுவான், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி அவர் தான் உனக்கு ரட்சிப்பு சொல்லி அதே வார்த்தை நாமும் சொல்லி தைரியமாய் முன்னேறி சொல்லி நம்மை தேற்றிக்கொண்டு கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு முன்னேறுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள்ல சூழ்நிலைகளை பார்த்து பின்வாங்காதபடி கர்த்தரை சார்ந்து கொள்வோம். உலகத்தில் ஏற்படுகிற இந்த நஷ்டங்கள் நம்மை பாதிக்க முடியாது. இங்க நான் கண்ண முன்னால ஆண்டோட ராஜ்யத்துல கண் விழிப்பேன்னு சொல்லி நம்பிக்கை நமக்குள் பெருக ஆரம்பிச்சிரும். சந்தோஷம் நம்மை நிரப்ப ஆரம்பிச்சிரும். எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறாரு. உலகமே என்னை விட்டு போனாலும், உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் என்னை விட்டு எடுப்பட்டாலும் கர்த்தர் இருக்கிறார். இம்மையிலும் அவரோடு இருப்பேன், மறுமையிலும் அவரோடு கூட இருப்பேன் என்று தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். தாழ்த்தி அவர் கையில நீ கொடுத்து விடுவோமா? ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துவதற்காக இரவும் பகலுமாய் உழைக்கிறான். சரீரம் பலவீனப்பட்டாலும் திரும்பவும் உழைக்கிறான். கடைசியில படுத்த படுக்கையானாலும் ஒரு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் புலம்பிக் கொண்டே வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிறான். அப்படி அல்ல. அநேகருக்கு மன வருத்தம், அநேகருக்கு மனதிலே சமாதானம் இல்லை, அநேகருக்கு மனதிலே அழுத்தம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதற்கு ஒரு மருந்து உண்டா? நிம்மதி இல்லாமல் மனிதன் அலைந்து திரிகிறான். தூக்கம் இல்லாத இரவுகள் தான் ஏராளமாக மாறிவிட்டது.
துக்கத்தோடு வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுகிற பிள்ளைகளை இந்த நாள்ல நினைவு கூர்ந்து ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் உடைய வார்த்தை அல்லவா, உடைய சமூகம் அல்லவா, அதிலே உட்கார்ந்து நேரத்தை செலவழித்து உடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா அதற்கேற்ற விதத்தில் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஓய்வின்றி ஓடுகிற பிள்ளைகளை ஒரு வீச இந்த நாட்களில் நினைவு கூறுங்க. உம்முடைய சமூகத்துல கொஞ்ச நேரமாவது செலவழிக்கக்கூடிய சிந்தையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஒரு நஷ்டத்தின் பாதையில கடந்து போகலாம், கஷ்டத்தின் பாதையில கடந்து போகலாம், என்ன செய்வது, இவ்வளவோ வேஸ்டா போயிடுச்சேன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு கூட ஆத்மாவுடைய மேன்மை, ஆத்மாவுடைய வாழ்க்கை, மறுமைக்குரிய அந்த சிந்தை உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதிலே தொய்வு வந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி தொடர்ந்து ஆண்டோட சமூகத்தை நாடுவோம். உலக பிரகாரமா சந்திக்கிற நஷ்டங்களை பற்றி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்காதபடி கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். சூழ்நிலைகள் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.